ஒரு 3 அரசியல்வாதியை தேடிட்டு இருக்கிறேன், காணல. ஒன்று தமிழிசை அக்கா, 2வது வானதி சீனிவாசன் அக்கா, 3வது நடிகை குஷ்பு. இந்த 3 பேரையும் காணல. இந்த கடந்த ஆட்சியில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு கொசு கடிச்சா கூட மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு நடந்துருச்சு அப்படின்னு அப்படியே வர்றது என்ன. அதுக்கப்புறம் ஒரு யூடிசி நடந்தா கூட தவறு தான் அது. ஒரு யூடிசி நடத்தா கூட மிகப்பெரிய ஒரு பாலியல் பலாத்காரம் நடந்த அளவுக்கு பில்டப் பண்ணி பேசுறது. நான் ஒரு பிக் பாக்கெட் கேஸா இருந்தா கூட பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஊழல் நடந்துருச்சு அப்படிங்கிறது. கூட்டுக்குள்ள ஒரு குடும்ப சண்டையா இருந்தாலும் சட்டம் உங்க சீர்கேடுன்னு அப்படியே தாமத்துன்னு குதிக்கிறது என்ன. பில்டப் பண்ணி நம்ம சங்கர் சார் பண்ண மாதிரி பில்டப் பண்ணி பேசுறது என்ன. அவங்களாம் எங்க? நானும் திடனா எல்லாம் நியூஸ் வந்தா மிஸ் பண்ணிட்டேனா என்னன்னு நானும் அப்படியே பாக்குறேன். அதுல ஒன்னத்தையுமே காணும். ஒரு சவுண்டு பின் டிராப் சவுண்டாவும் இருக்கு. அந்த தமிழக அப்பப்போ கொடுக்கக்கூடிய பேட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் அப்படியே விளையாடுவாங்க. அப்படியே என்ன அப்படியே விளையாடுவாப்பா. அதெல்லாம் ஒன்றும் விளையாட்டுலாம் ஒன்றும் காணுங்க. இப்பெல்லாம் பேசணும். இப்பெல்லாம் அவங்க கண்ணுக்கெல்லாம் சட்டம் ஒழுங்கு சீர் கொடுத்து தெரியலையா? பாலியல் பலாத்காரம் நடக்க தெரியலையா? அமைச்சர்கள்லாம் குளமேற்கெல்லாம் விட்டுட்டு இருக்காங்களா? அதெல்லாம் தெரியலையா? அங்கங்க மோசடி நடக்குது, ஊழல் நடக்குது, அதெல்லாம் தெரியலையா? மாமூல் கேட்குறாங்களே தெரியலையா? டாஸ்மாக்ல 10க்கு 20 ரூபாய் விற்கிறாங்களா? அதெல்லாம் ஒன்றும் தெரியலையா? கரண்ட் பிரச்சனை தெரியலையா? மேகதாது பிரச்சனை, காவிரி பிரச்சனை எதுவும் தெரியலையா? என்ன பண்றீங்க? எல்லாம் தூங்குறீங்களா? பேசணும். இப்பதான் பேசணும். அரசியல்வாதினா எல்லா இடத்துலயும் ஒரு நியாயத்தை எல்லாம் பேசதான் வேணும். சரியா? நீங்க எல்லாம் அரசியல்வாதி அப்படின்னு சொல்லாதீங்க. நீங்க எல்லாம் அரசியல் வியாபாரிகள். நீங்களாம் இதோட ஓய்வு பெற்றுட்டு சாம வீட்டுல இருந்துருங்க. அடுத்த எங்கேருந்து இந்த கம்பெயின் பண்ண வர்றதோ பிரச்சாரத்துக்கு வர்றதோ அங்கே வந்துடாதீங்க. தயவு செய்து. அசிங்கமா இருக்கு.